அஸ்லாம் வலைக்கும். ஹாய்ங்க. வாங்க இன்னையோட மினி விளாக் என்னன்னு பார்க்கலாம். நேத்தே போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, மீன் வாங்கிட்டு வந்து உடனே நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். இங்க எல்லாமே கட் பண்ணி கிளீன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம காலையில எந்திரிச்சு கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேலையை அதை எடுத்து வெளியில வைக்க வேண்டியதுதான். இல்லாட்டி ரொம்ப ஐஸா இருக்கும்ல, அதனால எடுத்து கொஞ்சம் தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அது வந்து பெல்ட் ஃபிஷ். இது வந்து ப்ரான்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். எவ்வளோ பெருசு பெருசா இருக்குன்ட்டு. இது கிளீன் பண்ணியும் கொடுப்பாங்க. நான் வந்து நானே கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். கிளீன் பண்ணி கொடுத்தா இங்க ஒரு ரேட்டு, கிளீன் பண்ணாம வாங்கிட்டு வந்தா ஒரு ரேட்டு. இது வந்து ப்ராம்ஃப்ரெட் மீன், கோல்டன் ப்ராம்ஃப்ரெட். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2 மீனும் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது வாழை மீன்ல வந்து குழம்பு பண்ணிட்டு ப்ராம்ஃப்ரெட்ல வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில ஃபுல்லா இந்த மீனோட வேலை தான் இருக்கும். எனக்கு சீக்கிரமாவே பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சுட்டு இந்த மீனோட வேலையை ஆரம்பிச்சாச்சு. பெல்ட் ஃபிஷ்ஷும் ப்ராம்ஃப்ரெட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரான்ஸ் கிளீன் பண்றதுக்காக உட்காரணும். இல்லாட்டி அது ஒரு தனியா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுமே. அதனால மீன் குழம்பு வச்சுட்டேன் நான். வாழை மீன்ல சூப்பரா வச்சாச்சு. அதுக்கப்புறம் மசாலா தடவி வச்சிருந்தேன் ப்ராம்ஃப்ரெட் மீனும், அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு என்னோட லஞ்ச் மெனு இதுதான். வாழை மீன்ல சூப்பரான ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் ப்ராம்ஃப்ரெட் மீன் இருக்குல்ல, அதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் 2-3 பீஸ் வாழை மீனும் மசாலா தடவி வச்சிருந்தேன், அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இன்னையோட லஞ்ச் மெனு இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். இங்கே வேலண்டைன்ஸ் டேக்கு யூஎஸ்ல வந்து எல்லா கடையிலையும் மேக்ஸிமம் வந்து டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. வேலண்டைன்ஸ் டேக்குன்னு இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேங்க்ஸ் கிவிங், ஹாலோவின்னா ஹாலோவினுக்கு ஏற்ற டெக்கார் வச்சிருப்பாங்க, நியூ இயர்னா நியூ இயர்க்கு ஏற்ற டெக்கார் வச்சிருப்பாங்க, கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற டெக்கார் வச்சு ஃபுல்லாக கடையை டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நாங்கள் வந்து பால் வாங்க நேற்று போயிருந்தபோது வேலண்டைன்ஸ் டே கிட்ட நெருங்கிச்சுல, அதனால சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க.